வணக்க மக்களே, வெல்கம் டு TNVG தமிழ் ஆடியோ புக். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்க நாவல் சாத்தானின் சிகப்பு அங்கி பகுதி 5. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. அத்தியாயம் 16. அதை தொடாத. விழுந்தது முதல்ல என்னன்னு கவனிச்சியா? அதை தொட்டுட்டா அப்புறம் உன் வாழ்க்கையே தொலைஞ்சு போயிடும். கையிலிருந்து நழுவி விழுந்த செயின் எடுக்கிறதுக்காக அவ குனிஞ்சப்போ பெர்னாண்டஸ் கட்டளையிடக்கூடிய குரல்ல சொன்னான். அந்த செயின் அவ கழுத்துலேருந்து நழுவிய அந்த வினாடி நேரத்துக்குள்ள அவளுடைய மனசு அவ மனசை கட்டுப்படுத்த தொடங்கிருச்சு. மிக குறுகிய நேரத்திலேயே லிசியோட மனசை அவன் வசியப்படுத்திட்டான். அந்த நிலையில அவ கீழ்ப்புறம் பார்த்தப்போ சிலுவை கோர்த்த அந்த செயினுக்கு பதிலா ஒரு கருணாக பாம்பு படம் எடுத்தபடி நின்றுட்டு இருந்தது. லிசியோட மனசு பெர்னாண்டஸோடைய மனோவசியத்தால கட்டுண்டு கிடந்துச்சு. அதனால லிசியால கடவுளை உதவிக்கு அழைக்கவே முடியல. கடவுளுடைய பெயரை கிட்டத்தட்ட அவ மறந்தே போயிருந்தா. கீழே கடந்த செயினை பார்க்காம அவளோட கண்களை பார்த்தபடியே பெர்னாண்டஸ் பேச்சை தொடர்ந்து பேச ஆரம்பிச்சான். அதோ அங்க இருக்கு பார்த்தியா ஒரு பிரம்பு, அதை எடுத்து அந்த பாம்பை தூக்கி தூரம் எரிஞ்சிரு. அது என்னை கொத்திட்டா நான் என்ன பண்ணட்டும்? பயத்தோட கேட்டா லிசி. அது ஒரு மந்திர பிரம்பு. நீ அந்த பிரம்பை பயன்படுத்தினா போதும், அந்த பாம்பு உன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். லிசியும் பெர்னாண்டஸ் சொன்னபடியே செஞ்சா. செயின் அந்த இடத்துல இருந்து மறைஞ்சதும் பெர்னாண்டஸோட சக்தி முன்ன விட வலுவடைய ஆரம்பிச்சிருந்தது. அதே சமயம் சூரியனும் மறைய தொடங்குச்சு. பைசாசிகமான சக்தி உள்ளவங்களுக்கு சூரியன் மறைஞ்சிட்டா அந்த சக்தி பல மடங்காக பெருக ஆரம்பிச்சிடும். இதுக்கு முன்னாடி எல்லாம் பெர்னாண்டஸ் லூசிஃபரை சரியா இரவு 12 மணி வாக்குல தான் பார்க்க முடிஞ்சது. ஆனா சமீப காலமா லூசிஃபர் அவனுக்கு பகல் நேரத்திலேயே தென்படவும் தொடங்குச்சு. மாலை நேரம் தாண்டிட்டா போதும் அவன் முழுமையான ஒரு பிசாசாவே கிட்டத்தட்ட மாறி போயிருந்தான். விளக்கு ஸ்டாண்ட்ல மிருக கொழுப்பாலான திரிய அவன் ஏற்றினான். ஒளியோட புகையும் அதுல இருந்து எழ ஆரம்பிச்சது. அது எரிஞ்சப்போ ஒரு விதமான நெடி அந்த இடத்துல பரவ தொடங்குச்சு. பெர்னாண்டஸ் மேலும் அதிகமான சக்தி பெறதுக்காக சிவப்பு அங்கி எடுத்து அணிஞ்சிக்கவும் செஞ்சான். அவளை நெருங்கினா. அவளுடைய தோல் மேல கைய வச்சு தான் பக்கம் இழுத்து பிடிச்சான். அதே சமயம் அவளை தொடாத. திடீர்னு ஒரு வலுவான குரல் எங்கிருந்தோ அவனுக்கு கேட்டுச்சு. பெர்னாண்டஸ் திரும்பி பார்த்தப்போ ரவீந்திரன் அந்த அறைக்குள்ள குதிச்சான். வந்தவன் லிசிய பெர்னாண்டஸ் கிட்ட இருந்து விலகி நிறுத்தினான். துரோகி, நீ என்ன செய்ய பார்த்த? இவ்வளவு நாளா இந்த உண்மையை கண்டுபிடிக்க தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இதுக்கெல்லாம் மூல காரணமே நீதானா? அதீதமான கோபத்தோடையும் கேலி மிகுந்த துணியிலையும் ரவீந்திரன் பேசியும் கூட பெர்னாண்டஸ் கிட்ட இருந்து எந்த விதமான மாற்றமோ அச்சமோ அவனுக்குள்ள ஏற்பட்ட மாதிரியே தெரியல. ரவீந்திரன் நோக்கி பெர்னாண்டஸ் நடக்க தொடங்கினான். ரவீந்திரனும் பெர்னாண்டஸ் கிட்ட மோதுறதுக்கு தயாராக தான் இருந்தான். சட்டுன்னு பெர்னாண்டஸ் தான் வழக்கைய முஷ்டியால ரவீந்திரனுடைய நெற்றிய பலமா தாக்கினா. ஒரு பெரிய வெடிகுண்டு உடம்பு மேல வெடிச்ச மாதிரி ரவீந்திரன் உணர ஆரம்பிச்சான். அந்த அறையிலிருந்து வீசி எறியப்பட்டான். இருந்தாலும் சண்டை முறையும் உடற்பயிற்சியில தேறி இருந்ததால துள்ளி குதிச்சு பெர்னாண்டஸ் நோக்கி பாய ஆரம்பிச்சான் ரவீந்திரன். ஆனாலும் ஒரு சின்ன குழந்தைய தூக்கி எறிகிற மாதிரி லாவகமா பெர்னாண்டஸ் ரவீந்திரனை தூக்கி மறுபடியும் எரிஞ்சான். ரவீந்திரன் ரொம்பவே ஆச்சரியப்பட்டான். ஃபாதர் பிரான்சிஸ்க்கு இந்த அளவுக்கு வலு இருக்குதா? ரவீந்திரன் கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிக்க ஆரம்பிச்சான். லிசிய முதல்ல ஃபாதர் கிட்ட இருந்து எப்படியாவது காப்பாற்றணும். லிசி, கொஞ்சம் இப்படி வா. அந்த ஆள் ஃபாதரே இல்லை, ஒரு பிசாசு. உன்னை காப்பாத்தாதான் நான் வந்திருக்கேன். லிசியை பார்த்து வேகமா சொன்னா ரவீந்திரன். அவளுடைய குரல் கேட்ட பிறகும் கூட அவகிட்ட இருந்து எந்த அசைவுமே இல்லை. ஒரு பொம்மை மாதிரி அங்கே நின்றுகிட்டு இருந்தா. ரவீந்திரன் ஒரு வினாடி யோசிச்சான். இவளை எப்படி காப்பாத்துறது? 5 பேர் ஒன்னா சேர்ந்து மோதினாலும் ஒரு தனி ஆளா நின்று அவங்க கூட சண்டை போட்டு ஜெயிக்கிறதுக்கான சக்தி ரவீந்திரன் கிட்ட இருந்துச்சு. ஆனா பிரான்சிஸ் கூடத்தினால சரிநிகரா மோதவே முடியலையே. ஏன்னு யோசிக்க ஆரம்பிச்சான். நாம நினைச்சபடி இல்லை, இந்த ஆள்கிட்ட ஏதோ ஒரு அமானுஷ்யமான சக்தி இருக்குது. அதனாலதான் அவன் கூட நம்மால மோத முடியல. இந்த சூழ்நிலையில லிசியை எப்படி காப்பாத்துறது? ஒரு வினாடி குழம்ப ஆரம்பிச்சா ரவீந்திரன். திடீர்னு ஒரு முடிவுக்கு வந்தவனா ஒரு பெரிய கல்லை எடுத்து பெர்னாண்டஸை நோக்கி எரிஞ்சான். பெர்னாண்டஸ் அதை ரொம்ப சுலபமா கையால தடுத்து கீழே தள்ளி ரவீந்திரனை நெருங்க ஆரம்பிச்சான். மரியாதையா இங்கிருந்து போயிடு, இல்லைனா உன்னை சுடுகாட்டுக்குள்ள வீசி எரிஞ்சு உன்னை உயிரோடு எரிச்சிருவேன். இங்க நடந்த விஷயத்த பத்தி நீ யார்கிட்டையும் வாய் திறக்காம இருந்தீன்னா நான் உன்னை கொல்ல மாட்டேன். லிசி ஏற்கனவே பயந்துபடி நின்றுட்டு இருந்தா. ஆனா அங்கிருந்து தப்பிக்க அவளால் முடியவே இல்லை. அதை பற்றிய யோசனையும் அவளுக்குள்ள இல்லை.
யாரோ அவளை கட்டி போட்ட மாதிரி ஒரே இடத்துல அசையாமல் நின்றுகிட்டு இருந்தா. ஆனாலும் ரவீந்திரன் பெர்னாண்டஸோட மிரட்டலுக்கெல்லாம் பணிகிற மாதிரி இல்லை. அதுக்கு காரணம் சங்கு வாரியரும் அவனோட வந்திருந்தாரு. ஆஜான பாகுவான வாரியார் வெற்றில பார்க்க போட்டு குதப்பியபடி கழுத்தில் கிடந்த ருத்ராட்ச மாலையை வருடிக்கிட்டு இருந்தாரு. பெர்னாண்டஸோடைய ஒவ்வொரு அசைவையும் அவர் கவனிச்சுக்கிட்டே தான் இருந்தாரு. இருந்தாலும் எடுத்த எடுப்பிலேயே பெர்னாண்டஸ் கூட மோத வாரியார் விரும்பவே இல்லை. காரணம் என்னன்னா, 2 பேரும் வெவ்வேறு விதமான மந்திர பிரயோகம் செய்கிறவங்க. இதில் எந்த சக்தி ஜெயிக்கும் எந்த சக்தி தோற்கும்னு உறுதியாக சொல்லவும் முடியல. ரவீந்திரனை தாக்கிய பெர்னாண்டஸோடைய உடல் பலவும் சாதாரணமானது இல்லை. இருந்தாலும் 3 முறை பெர்னாண்டஸ் ரவீந்திரனை தாக்கினதை அவர் கவனிச்சாரு. இனியும் சும்மா இருந்தா ரவீந்திரனோட நிலைமை ரொம்பவே மோசமாயிடும். அதே நேரம் பெர்னாண்டஸ் ரவீந்திரனை மறுபடியும் தாக்கிறதுக்காக அவன்கிட்ட நெருங்கி வந்தான். முதல்ல ரவீந்திரனை பயமுறுத்தி அங்கிருந்து அனுப்பிட்டு அவன் அந்த சுடுகாட்டை தாண்டிய பிறகு தன்னுடைய பைசாசிக சக்தி மூலியமா அவனை கொல்லணும் அப்படின்றதான் பெர்னாண்டஸோடைய முக்கியமான நோக்கமாக இருந்துச்சு. நான் உன்னை இங்கேருந்து வெளியேறதானே சொன்னேன். உன்னை தூக்கி வீசி எறிஞ்சன்னா நீ சுடுகாட்டுக்கு நடுவில் போய் விழுவ, தெரியுமா உனக்கு? ரவீந்திரனை மிரட்டியபடியே பெர்னாண்டஸ் ரவீந்திரனை பிடிக்க முயற்சி பண்ணான். ஆனால் பெர்னாண்டஸோட கைகள் அகப்படாமல் ரவீந்திரன் பின்வாங்க ஆரம்பித்தான். திடீர்னு ரவீந்திரன் முன்ன இருந்ததை விட இப்போ கொஞ்சம் உயரமாக இருந்தான். அதாவது பெர்னாண்டஸை விட 2 மடங்கு உயரமாக இருந்தான். அதுக்கேற்றபடி அவனோட உடல் பருமனும் அதிகமாக இருந்தது. பெர்னாண்டஸ்க்கு வியப்பு தாங்க முடியல. பின்புறமா 2 அடி நகர்ந்து நின்னான். அவனுடைய முகத்துல தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்ற பயம் தெரிய ஆரம்பிச்சுது. ஆனா ரவீந்திரன் நின்ன வாக்கில் நின்றுட்டு இருந்தான். கிட்டத்தட்ட ஒரு பாறையோட கணம் அவனுக்குள்ள இருந்துச்சு. ஃபாதர் ரவீந்திரனை பார்த்தபடி பின்வாங்கிறத லிசியும் கவனிக்க ஆரம்பிச்சா. பெர்னாண்டஸோடைய மனசுக்குள்ள பயம் இன்னும் அதிகமாக ஆரம்பிச்சது. பெர்னாண்டஸோடைய பயம் அதிகமாக அவளுடைய கட்டுப்பாட்டில் இருந்த லிசி விடுபட ஆரம்பிச்சிருந்தா. அவளுடைய கண்களுக்கு சிகப்பு அங்கே அணிஞ்சிருந்த ஃபாதர் தெரிய ஆரம்பிச்சாரு. அதன் பிறகு லிசி ஒரு வினாடி கூட தாமதிக்கவே இல்லை. நடக்கிற பிரச்சனையை உணர்ந்துகிட்டு வெளிப்புறமா ஓட தொடங்கினா. அவள் ஓடுறத பார்த்ததும் ரவீந்திரனும் அவளை பின்தொடர்ந்து ஓட ஆரம்பிச்சான். ஆனாலும் பெர்னாண்டஸோடைய கண்களுக்கு மட்டும் ரவீந்திரன் அங்கேயே நிக்கிற மாதிரி தான் தெரிய ஆரம்பிச்சது. முகத்தை திரும்பி பார்த்தப்போ லிசியை காணோம். லிசியை துரத்தவோ தேடி போகவோ அவனால முடியல. பறந்து வந்த வண்ணத்து பூச்சி ஒன்று எரிஞ்சுக்கிட்டு இருந்த விளக்க அணைச்சது. சட்டுன்னு அறை முழுசும் இருள் நிறைய ஆரம்பிச்சது. பெர்னாண்டஸ் உடனே விளக்க கொளுத்தினான். ஆனா அந்த அறைக்குள்ள இப்ப வேற யாருமே இல்லை. இது அவனுடைய முதல் தோல்வி. பெர்னாண்டஸால இதை ஏத்துக்கவே முடியல, தாங்கிக்கவும் முடியல. அதோட ரவீந்திரனும் அவனை சேர்ந்தவங்களும் தன்னை வேட்டையாடிட்டு இருக்காங்க அப்படின்ற பீதி அவனுக்குள்ள ஏற்பட ஆரம்பிச்சது. நள்ளிரவு வரைக்கும் பெர்னாண்டஸ் காத்துக்கிட்டு இருந்தான். சன்னமான ஒரு சத்தம் கேட்டா கூட பயப்படவும் செஞ்சான். அசாதாரணமான வடிவத்துல ரவீந்திரனை பார்த்தப்போ அவனுக்குள்ள ஏதோ ஒரு மாந்திரிக சக்தி இறங்கினதை பெர்னாண்டஸால உணர முடிஞ்சது. தாங்கிட்ட இருக்கக்கூடிய பைசாசிக சக்தியை விட அது பல மடங்கு சக்தியானதோ அப்படின்ற பயம் அவனுக்குள்ள ஏற்பட ஆரம்பிச்சது. தனக்குள்ள பல சக்திகள் இருக்குது. இறந்து போன கெட்ட ஆன்மாக்களை எழுப்புற அளவுக்கு தங்கிட்ட சக்தி இருக்குது. தன்னுடைய கண் அசைவில் மனிதர்களை கட்டி போட வைக்கக்கூடிய சக்தி இருக்குது. ஆனா இன்னைக்கு அவன் பார்த்த மாந்திரிக சக்தி இது எல்லாத்தையும் தாண்டிய ஒண்ணு. பெர்னாண்டஸ் தன்னுடைய புத்தகத்தை எடுத்து புரட்ட ஆரம்பிச்சான். அதுல சில விஷயங்களுக்கு விளக்கம் கிடைச்சது. அவன் லூசிஃபரை அழைச்சான். தெளிவற்ற வடிவத்தோட அது வெளிப்பட ஆரம்பிச்சது. நீ தோல்வி அடைஞ்சிட்ட இல்லையா? ஆமா, இது என்னுடைய முதல் தோல்வி. வெற்றிகளும் தோல்விகளும் இருக்கதான் செய்யும். எப்படி இருந்தாலும் நான் உன்னை கைவிட போறதில்ல. நீ தான் உன்னை எனக்காக அர்ப்பணிச்சிருக்கல்ல, எதுக்கு நீ கவலைப்படுற? பிறகு நான் எப்படி தோல்வி அடைஞ்சேன்? யாரோ எனக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க. யார் அது? ரவீந்திரனுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய சக்தி எதுன்னு எனக்கு சரியா தெரியல. சாத்தான் சொன்னுச்சு. அவன் எப்படி அவ்வளோ விரைவா பிரம்மாண்டமா வளர்ந்து நின்னா? பெர்னாண்டஸ் லூசிஃபர் கிட்ட கேட்டான். அதை நினைச்சு நீ வீணா கவலைப்பட வேண்டியதில்லை. அதுக்கு காரணம் யாருன்னு கண்டுபிடிச்சி அவங்கள அழிக்கிறதான் என்னுடைய முதல் வேலை. இந்த விஷயத்துல நீ ஒரு குழுநரி போல செயல்பட்டாகணும். முதல்ல யாரெல்லாம் உனக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படின்றத கண்டுபிடி. அதை விட்டுட்டு நீ சுதந்திரமா இருக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணினா அது உனக்கு தான் பிரச்சனையில போய் முடியும். காரணமானவங்க யாருன்னு கண்டுபிடிச்சி அவங்கள எப்படி அழிக்கிறது அப்படின்றத யோசி. அதுக்கு நான் உனக்கு துணையா இருப்பேன். என்னுடைய ரகசியங்கள் என்ன ஏதுன்னு அவங்க என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இனி என்ன விட்டு வைப்பாங்கன்னு நீ நினைக்கிறியா? லூசிஃபரை கேட்டான் பெர்னாண்டஸ். இங்கதான் நீ தப்பு பண்ற. நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு உன்னை உடனே தாக்குறதுக்கு அவங்க முயற்சி பண்ண மாட்டாங்க. ரொம்ப ரகசியமா உன்னை கண்காணிக்க ஆரம்பிப்பாங்க.
நேரடியாகவே உங்ககிட்ட மோதினாங்கன்னா அவனுக்கு எந்த விதமான தடையும் கிடைக்காது. பெர்னாண்டஸ் ரொம்ப கவனமா லூசிஃபர் சொன்னதை கேட்டுக்கிட்டு இருந்தான். லூசிஃபர் தொடர்ந்து பேசிச்சு. உனக்காக அவங்க வலை விரிக்கும் போது அந்த வலைக்குள்ள அவங்களையே ஒவ்வொருத்தரா வீழ்த்துறதா உன்னுடைய முக்கியமான வேலை. நான் முதல்ல எங்கிருந்து தொடங்கட்டும்? முதல்ல அந்த ரவீந்திரன் கிட்ட இருந்து ஆரம்பி. அது எப்படி முடியும்? அவன் இனிமே இங்கே வருவானா? அவங்க இனிமே இரவு நேரத்தில் தான் உனக்கு எதிராக செயல்படுவாங்க. இப்போ சர்ச்சில் இருக்கக்கூடிய ஃபாதர் வின்சென்ட்டும் அந்த இளைஞனும் ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க. அவங்க பெரும்பாலும் இரவு நேரத்தில் கல்லறைக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த இடத்துல யாராலும் உன்னை ஜெயிக்கவே முடியாது. என்னது, ஃபாதர் வின்சென்ட்டும் அவனோட சேர்ந்துட்டாரா? ஆமாம், வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அவங்க 2 பேருமே கல்லறைக்கு வர்றதுக்காக தீர்மானம் பண்ணி வச்சுருக்காங்க. அன்னம்மா ஜேக்கப்பை பிடிக்கிறது தான் அவனுடைய முக்கியமான நோக்கம். ரவீந்திரன் தான் முதல்ல வருவான். கொஞ்சம் தூரத்தில் ஃபாதர் வின்சென்ட் இருப்பார். ஃபாதர் வின்சென்ட் கல்லறைக்கு வர்றதுக்கு முன்னாடியே ரவீந்திரனை தாக்கி கல்லறைக்குள்ளே நீ வீசி எறிஞ்சி அவனை அழிக்க முடியும். இதை கேட்டதும் பெர்னாண்டஸ் மனசுக்குள்ளே சந்தோஷப்பட ஆரம்பித்தான். சாத்தான் சொன்னபடியே எல்லாம் நடந்துச்சு. சங்கவாரியருடைய அபிப்பிராயத்தை ஒட்டியபடியே ரவீந்திரனும் லிசியும் நடந்த விஷயத்த யார்கிட்டையும் சொல்லாம ரகசியமா பாதுகாத்தாங்க. லிசி என்ன சொன்னாலும் யாரும் அதை நம்ப போறது இல்ல. அவகிட்ட ஏதோ சிக்கல் இருக்கிறதா தான் எல்லாருமே நினைக்க ஆரம்பிப்பாங்க. இரவு நேரத்துல லிசி எதுக்காக பிரான்சிஸ் ஃபாதரை பார்க்க போனா அப்படின்ற கேள்வியும் கேட்க ஆரம்பிப்பாங்க. இதனால குடும்பத்துல நிறைய பிரச்சனைகளும் அவமானங்களும் ஏற்படலாம். அதனால நடந்த விஷயத்த ரகசியமா வைக்கிறதா ரொம்பவும் நல்லது அப்படின்னு தீர்மானம் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நடந்த விஷயத்தில் ஃபாதர் பிரான்சிஸ்க்கு எதிராக எந்த ஆதாரமும் இல்லை. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஃபாதர் வின்சென்ட் சொன்னபடியே ரவீந்திரன் வழக்கம் போல கல்லறை பகுதிகளை அந்த இருட்டான இடத்துல காத்துக்கிட்டு இருந்தான். மணி அப்போ சரியா 12 அடிச்சுது. ஏதோ ஈடுபடக்கூடிய சத்தம் ரவீந்திரனுக்கு தெளிவாக கேட்டுச்சு. ஒரு கல்லறையில் மூடியிருந்த ஸ்லாப் தானாவே நகர்ந்துச்சு. மூச்சை இழுத்து பிடிச்சபடி காத்துக்கிட்டு இருந்தான். அத்தியாயம் 17. ஆள் அரவமற்ற இடத்துல அப்படி ஒரு சத்தம் கேட்டப்போ ரவீந்திரன் மனசுக்குள்ள மின்னல் வெட்டின மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் சங்குவாரியர் கொடுத்திருந்த தாயத்தை போட்டிருந்ததால எப்படிப்பட்ட பிசாசை எதிர்க்கலாம் அப்படின்ற தைரியம் அவனுக்குள்ள இருந்துச்சு. பூத பிரேத பிசாசுகள்ட்ட இருந்து காப்பாற்றக்கூட வல்லமை பொருந்திய தாயத்தை பத்தி சங்குவாரியர் ரவீந்திரன் கிட்ட விளக்கமா சொல்லி இருந்தாரு. சத்தம் வந்த திசையையே உற்று கவனிச்சுட்டு இருந்தான் ரவீந்திரன். மங்கலான வெளிச்சத்துல ஒரு கல்லறைக்கு மீது இருந்த ஸ்லாப் மெதுவா நகரதையும் ரவீந்திரன் கவனிச்சுட்டு தான் இருந்தான். மூச்சை அடைக்கபடியே அதை பார்த்துக்கிட்டும் இருந்தான். அமைதி அங்க தளம் அமைச்சிருந்தது. எங்கேயும் எந்த விதமான அசைவும் இல்லை. கேட்டு பக்கம் பார்த்தப்போ ஃபாதரையும் காணோம். அப்படின்னா வேற யார் ஸ்லாப்பை நீக்கி இருக்க கூடும்? ரவீந்திரன் கண்களை எமைக்காம பார்த்துக்கிட்டு இருந்தான். அதுக்குள்ள ஸ்லாப் முக்கால் பகுதி நகர்ந்து இருந்தது. அதனுடைய உட்புற இருட்டு அவனுடைய கண்களுக்கு தெளிவா தெரியவும் செஞ்சது. சட்டன்னு அதுக்குள்ள இருந்த ஒரு தலை வெளியே வந்துச்சு. ரவீந்திரன் வியப்பு நிறைஞ்ச விழிகளோட பார்த்துக்கிட்டு இருக்க போதே அன்னம்மா ஜேக்கப் அந்த கல்லறையிலிருந்து மேலெழும்ப ஆரம்பிச்சா. அவன் கண்களை அவனாலேயே நம்ப முடியல. ஒருவேளை இது கனவோ அப்படின்னு ஒரு கணம் ரவீந்திரன் தடுமாறிதான் போனான். சே, இது கனவு இல்லை, உண்மைதான் அப்படின்னு பிறகு உணரவும் செஞ்சான். வெளியே வந்தவ கொஞ்ச நேரம் கல்லறையோட மேற்புறம் உட்காந்துட்டு இருந்தா. அவ யாரையும் எதிர்பார்த்து காத்திருக்கிற மாதிரி தான் ரவீந்திரனுக்கு தோணுச்சு. ஃபாதர் வின்சென்ட் வந்துருவாரு அப்படின்னு எதிர்பார்ப்போட ரவீந்திரன் காத்துக்கிட்டு இருந்தான். ஆனா குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகும் கூட அவர் வராம போகவே அவனுக்குள்ள சந்தேகம் எழத் தொடங்குச்சு. ஒருவேளை அவருக்கு ஏதாவது நேர்ந்திருக்குமோ? அப்படி ஒரு சூழ்நிலையில ரவீந்திரனால அங்கிருந்து நகரக்கூட முடியல. ரொம்ப நேரமா ஒரே விதமா உட்காந்துட்டு இருந்ததால காலும் வலிக்க ஆரம்பிச்சது. இப்ப இருக்க சூழ்நிலையில எழுந்து நடக்க கூட முடியாது. அப்படி அவன் எழுந்து நடந்தா அன்னம்மா ஜேக்கப் அவனை பாத்திரக்கூடும். ஒருவேளை தன்னை பார்த்துட்டா தன்னை பிடிச்சிருமோன்ற பயம் ரவீந்திரனுக்குள்ள எழ ஆரம்பிச்சது. அப்படியே பிடிச்சாலும் சங்குவாரியோட மந்திரித்த தாயத்து இருக்கிறதால சுலபமா தப்பிச்சிடலாம். இருந்தாலும் அந்த சக்தியை பத்தி தெரிஞ்சுக்க இந்த சந்தர்ப்பம் சரியானது இல்லைன்னு அவனுக்குள்ள தோணவும் செஞ்சது. அதோ ஃபாதர் வராரு, ரவீந்திரனுடைய உள் மனசு சொல்ல ஆரம்பிச்சது. கேட்டை கடந்து யாரோ நடந்து வர்றது அவன் பார்த்தான். ஃபாதர் வின்சென்ட் இந்த காட்சியை பார்த்தாருன்னா என்ன நினைப்பாரு? ஒரு வினாடி யோசிச்சவன் பிறகுதான் நடந்து வர்றது யாருன்றத உற்று கவனிச்சான். அங்க வந்துட்டு இருந்தது ஃபாதர் வின்சென்ட் இல்ல, சிகப்பு அங்கே அணிஞ்சிருந்த பெர்னாண்டஸ் தான் அங்க நடந்து வந்துகிட்டு இருந்தான். இங்கேயுமா இந்த ஃபாதர்? ரவீந்திர மனசுக்குள்ள வியப்படைஞ்சான். அதே நேரம் தன்னை அவர் கவனிச்சிருவாரோ அப்படின்ற பயம் அவனுக்குள்ள ஏற்பட ஆரம்பிச்சது. பெர்னாண்டஸ் பக்கத்துல வந்ததும் அன்னம்மா எழுந்து நின்னா.
நான் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். அண்ணம்மா ஜேக்கப் சொன்னதை கேட்டதுமே, எதுக்காக நீ தானா மேலே எழும்பி வந்த? நான் வந்து கூப்பிடாம நீ எழுந்திருக்க கூடாதுன்னு உன்னை எச்சரிக்கை பண்ணிருக்கனா இல்லையா? பெர்னாண்டஸோடைய குரல்ல கோபம் தெரிய ஆரம்பிச்சது. உண்மைதான், ஆனா எனக்கு புது புது அனுபவங்கள் ஏற்படும் போது நான் எப்படி இதுக்குள்ள படுத்து கிடக்க முடியும்? அவ பெர்னாண்டஸுக்கு முன்னாடி வெக்கம் வந்தவளா நடிச்சத ரவீந்திரன் கவனிக்க தவறவே இல்லை. பிரேத ஆத்மாக்கள் பற்றி அவன் கேள்விப்பட்டிருக்கான், படிச்சிருக்கான். பல பேரோட அனுபவங்களை அவன் உணர்ந்திருக்கான். அதெல்லாம் கேட்டப்போ படிச்சப்போ அதெல்லாம் கற்பனையா இருக்குமோ அப்படின்னு நினைச்சது இப்போ அவனுக்கு கண்ணு முன்னாடி வந்து போச்சு. ஆனா இதோ இவன் கண்ணுக்கு முன்னாடி இதெல்லாம் உண்மைன்னு நிரூபணமாகிட்டு இருந்தது. நீ சதா சர்வ காலமும் இப்படி எழுந்து உலாவிக்கிட்டு இருந்தா பிறகு ஒருபோதும் கலரை விட்டு எழுந்து வரவே முடியாத நிலைக்கு போகலாம். பெர்னாண்டஸ் அண்ணம்மா ஜேக்கப்பை எச்சரிக்கை பண்ணிக்கிட்டு இருந்தான். நீ சொல்றது எனக்கு புரியலையே, உனக்கு புரியாத விஷயங்கள் இங்க எவ்வளவோ நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ஏராளமானவங்க நம்மளை சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களையெல்லாம் நான் இல்லாம செய்யற வரைக்கும் நீ ஓய்வெடுத்து தான் ஆகணும். என்னால முடியலையே. இப்படி சொன்னா எப்படி? நம்மளை யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவங்கள தீர்த்து கட்டலன்னா பிறகு நாம நிம்மதியா இருக்க முடியாது. உன்னுடைய உடம்பு இவ்வளவு நாள் மண்ணோடு மண்ணாகி மக்கி போகாம இருந்ததே என்னோட பிரத்யேகமான சக்தியால தான். உன்னோட அந்த சக்தியை யாராவது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா பிறகு நீ ஜீரணமாயிடுவ. ஜாக்கிரதை, நான் உங்களை ரொம்பவே விரும்புறேன். பெர்னாண்டஸ் சொன்ன வார்த்தைகளை எதையும் கவனிக்காதவளா உணர்ச்சி பெருக்கோடு பேச ஆரம்பிச்சான் அண்ணம்மா ஜேக்கப். இப்படிப்பட்ட உணர்ச்சிகள்லாம் உனக்கு நல்லதே இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் அன்பு, விருப்பம் இதெல்லாம் ரொம்ப தூரமானது. அப்படின்னா நீங்க என்னோட ஆசை நிறைவேற்றுங்க. பெர்னாண்டஸ் கிட்ட நெருங்கி வந்தா அண்ணம்மா ஜேக்கப். நான் இன்னைக்கு என்னோட எதிரிகளை தேடி வந்திருக்கிறேன். இந்த சந்தர்ப்பத்துல நம்ம அப்படி ஒரு உறவுல நிலையா இருக்க முடியாது. அப்படி நம்ம இருந்தோம்னா நிலைமை மேலும் சிக்கலாக மாறிடக்கூடும். ஆனா அண்ணம்மா ஜேக்கப் விடுறதா இல்லை. அதையெல்லாம் பிறகு பார்த்துக்கலாமே, இப்போதான் இங்க யாருமே இல்லையே. பெர்னாண்டஸோட மார்பிள தன் கையில பதிச்சபடி பேசினா அண்ணம்மா. பெர்னாண்டஸ் அவளோட தோல்ல கைய வச்சான். நில ஒளியில அண்ணம்மா ஜேக்கப்புடைய பைசாசிகமான அழக ரவீந்திரன் கவனிக்க தான் செஞ்சான். இந்த நல்ல சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு எப்படியாவது அங்கிருந்து நழுவி ஃபாதர் வின்சென்ட் எங்க இருக்காரோ அவர்கிட்ட போய் சேர்ந்துடணும்னு ரவீந்திரன் முடிவு பண்ணான். ஆனா சர்ச் கட்டடத்துல நிழல் விழுந்துள்ள பகுதியை தவிர மற்ற இடங்கள்ல நில ஒளி பிரகாசமா இருந்தது. அங்கிருந்து நகர்ந்தா கூட பெர்னாண்டஸும் அண்ணம்மாவும் தன்னை பாத்திரக்கூடுன்ற அபாயம் அவனுக்குள்ள இருந்துச்சு. அதனால மேற்கொண்டு அவங்க என்னதான் செய்யறாங்க அப்படின்னு கவனிக்கிறதுலேயே ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சான். பெர்னாண்டஸ் அண்ணம்மா ஜேக்கப்புடைய இரவு உடைய பட்டன்களை அழுத்தான். அவ கல்லறையோட ஸ்லாப் மேல படுத்துக்கிட்டா. பெர்னாண்டஸ் தன்னோட சிகப்பு அங்கே கழட்டி கல்லறைக்கு பக்கத்துல இருந்த தூண் உள்ள சொருகி வச்சுட்டு பிறகு கல்லறைக்கு மேலேயே உட்கார்ந்தான். ரவீந்திரன் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டான். வடக்கு திசையில கவனமா நகர்ந்தான். சர்ச்சோட நிழல் பகுதி அவன் கிட்ட வந்ததும் மதுரை தாண்டி கல்லறை காம்பவுண்ட் விட்டு வெளியே வந்தான். மேற்கு புறமா திரும்பி சர்ச்சோட முன்பக்க வழியா வேக வேகமா நடக்க தொடங்கினான். ஃபாதர் வின்சென்டோடைய அறையில நல்ல வேலையா விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. வெளிச்சம் ஜன்னல் வழியா வெளியே வரவும் செஞ்சது. ரவீந்திரன் வாசலுக்கு போய் நின்னான். ஃபாதர் படுத்தபடியே எதையோ வாசிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஃபாதர் அவன் கூப்பிட்டான். யாரது அப்படின்னு கேட்டபடியே இருக்கையிலேருந்து எழுந்தாரு. நான் தான் ஃபாதர் ரவீந்திரன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலேயே வரமாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ என்ன திடுதிப்புன்னு நிற்கிற? ஃபாதர் கேட்டாரு. நானா? அப்படி சொன்னேனா? ரவீந்திரன் திகைப்போட கேட்டான். அவரை சந்தேகத்தோடு ஏறிட்டான். ரவீந்திரா, நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கே வந்த. நான் இங்கே வந்தனா? இல்லை ஃபாதர், நான் உங்களுக்காக கல்லறை பகுதிக்குள்ளேயே எவ்வளோ நேரம் நம்ம காத்துக்கிட்டு இருக்கேன். அப்படின்னா யாரோ என்னை ஏமாத்திருக்காங்க, யாரோ ஒன்ன மாதிரி வந்திருக்காங்க. நீங்க சொல்றது உண்மைதான் ஃபாதர். எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு, அதனால தான் அவங்கள பார்க்கறதுக்காக நானும் நேரடியா வந்திருக்கேன். ஃபாதர், நம்ம இங்க இருந்து பேசிக்கிட்டு இருந்தா எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. அதனால உடனே புறப்படுங்க. ரவீந்திரா, இன்னைக்கு இதுக்கு மேல நம்ம வெளியே போகணுமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒன்ன மாதிரியே ஒருத்தர் வந்து என்னை ஏமாத்திட்டு போயிருக்கான். இந்த நிலைமையில நம்முடைய எதிராளிகள் ரொம்ப கெட்டிக்காரத்தனமா செயல்படுறாங்கன்னு தெளிவா தெரியுது. இருக்கட்டும் ஃபாதர், நீங்க இப்ப என் கூட வந்தீங்கன்னா ஒரு காட்சியை காட்டுறேன். ஏதாவது விசேஷமா? ஆமா ஃபாதர், அங்க ஃபாதர் பிரான்சிஸும் இன்னொரு அதிசயமான பிறவியும் இருக்காங்க. அதிசயமான பிறவியா? ஆமா. யாரது? கல்லறையிலிருந்து எழுந்து வந்த ஒரு உண்மையான பிரேதம். அது யாரு? வேற யாரு? அண்ணம்மா ஜேக்கப் தான். உண்மையாவ சொல்ற? ஃபாதர் துள்ளி எழுந்தாரு. விறுவிறுன்னு பிராக்கெட்ல இருந்த தொப்பியையும் மஃப்ளரையும் எடுத்தாரு. 2 பேரும் அங்கிருந்து கிளம்பும் போது இரவு மணி 1. கடிகாரம் ஒரு முறை ஒழிச்சு நின்றுச்சு. பிறகு அவங்க மேற்கு புறமா நடக்க ஆரம்பிச்சாங்க. நாம கேட்டை தாண்டி போகக்கூடாது, ஒருவேளை அவங்க நம்மளை பார்த்துடலாம். கல்லறை மைதானத்துல வடக்கு புறமா போய் மதுரை தாண்டினா
நாம சுலபமா அவங்களுக்கு எதிர் திசைக்கு போயிட முடியும். ரவீந்திரன் சொன்னா. 2 பேரும் விரைவா நடக்க தொடங்கினாங்க. ரவீந்திரனுடைய யோசனைப்படியே அவங்க வடக்கு புறமா போய் மதில் சுவரை தாண்டி உள்ளேயும் நுழைஞ்சாங்க. இதுக்கு முன்னாடி ரவீந்திரன் எங்க மறைஞ்சிருந்தானோ அந்த பழைய இடத்துக்கு வந்தும் சேர்ந்தாங்க. அங்க ஃபாதர் வின்சென்ட் கண்ட காட்சி கனவா இல்ல நனவா அப்படின்னு நம்ப முடியாத நிலைமையில இருந்துச்சு. ஃபாதர் பிரான்சிஸும் எப்போதோ இறந்து போயிருந்த அன்னம்மா ஜேக்கப்பும் கல்லறைக்கு மேல ஒன்னா உட்காந்துட்டு இருந்தாங்க. ஃபாதரோட மார்பிள சாய்ந்திருந்தா அன்னம்மா. கிட்டத்தட்ட முக்கால் நிர்வாணமாக இருந்தா. அவ உடம்போட நிழல் மட்டும் சில இடங்கள்ல அவளுடைய உடைகளா தெரிஞ்சுது. இனிமே தினமும் வருவீங்க இல்லையா? அவ கேட்டா. உறுதியா சொல்ல முடியாது. ஏன், உனக்கு தெரியாதான் என்ன? ஆமா, நீ ஃபாதர் வின்சென்டோட சகோதரனை எப்படி கொன்ன? பெர்னாண்டஸ் அன்னம்மா ஜேக்கப் கிட்ட கேட்டான். ஓ அதுவா, எனக்கு தாகமா இருந்துச்சு, அதனாலதான் அவன் குரல் வலைய கடிச்சு ரத்தத்தை குடிச்சேன். உண்மையாவ சொல்ற அப்படின்னு ஆச்சரியப்பட்டு பெர்னாண்டஸ் கேட்டுக்கிட்டு இருந்தான். அப்போதான் தன்னுடைய தம்பி எப்படி இறந்து போனான்ற ரகசியமே ஃபாதர் வின்சென்ட்டுக்கு புரிய ஆரம்பிச்சது. இந்த அன்னம்மா ஜேக்கப் தான் ரத்தத்தை குடிச்சு அவனை கொன்னு இருக்கா. அப்படின்னா இவ ரத்தத்தை குடிக்கிற ரத்த காட்டேரியா மாறி இருக்கிறான்னு ஃபாதர் வின்சென்ட்டுக்கும் ரவீந்திரனுக்கும் புரிஞ்சுது. இதே நிலைமை நீடிச்சதுன்னா இன்னும் பல பேருக்கு ஆபத்து தான். ஃபாதர் ஒரு முடிவுக்கு வந்தாரு. அதன் பிறகு நீ யார்கிட்டயாவது உறவு கொண்டியா? பெர்னாண்டஸ் அன்னம்மா ஜேக்கப் கிட்ட கேட்டான். ஒரே ஒரு தடவை ஒருத்தனுடைய கட்டளை நெருங்கினேன். ஆனா அவன் ஏராளமா குடிச்சிருந்தான். பிறகு என்னோட சட்ட பட்டன்களை ஒவ்வொன்றா கழட்டினேன். சட்டன்னு ஏதோ அவன் உடம்புல மின்னுச்சு. ஒரு கணம் நடுங்கியே போனேன். அது ஒரு தங்க சிலுவை. அவ்வளோதான். கண்ணு முன்னு தெரியாம அங்கிருந்து ஓடி வந்துட்டேன். பெர்னாண்டஸ் மெதுவா அன்னம்மா கழுத்துல தன்னுடைய வலது கையை வச்சு அழுத்தினா. என்ன? அவ கேட்டா. ஒண்ணுமில்ல. பெர்னாண்டஸுடைய விரல்கள் அவளுடைய கழுத்தை நெருக்க தொடங்குச்சு. சட்டுன்னு அன்னம்மா அவளோட கைகளை தட்டி விளக்கினா. பிறகு பயம் ஏற்படுத்தும்படியா வாய் விட்டு சிரிக்கவும் செஞ்சா. இனி எனக்கு மரணமே இல்லைன்னு தெரியாதா உங்களுக்கு? அத்தியாயம் 18. அன்னம்மா ஜேக்கப் சொன்னதை கேட்டதும் என்ன சொன்ன நீ? அன்னம்மா கிட்ட பெர்னாண்டஸ் பயம் கலந்த குரல்ல பேச ஆரம்பிச்சான். எனக்கு மரணமே இல்லை, நான் மரணமே இல்லாதவளா மாறி இருக்கேன். இனிமே நான் நினைச்சிருக்க மனித ரத்தம் மட்டும் எனக்கு போதும். ஒரு மிடுக்கோட அன்னம்மா இந்த பதில சொன்னா. இதை கேட்டதும் பெர்னாண்டஸ் திடுக்கிட்டு போனா. நான் ஒரு மனுஷன், பைசாசிக சக்தி பெற்றுள்ள ஒரு மனுஷன். அது என்னோட உயிர்ல கலந்துள்ள ஒரு அம்சம். நான் அதை பயன்படுத்தி தான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அன்னம்மா ஜேக்கப் அப்படி இல்லை. அவளுடைய உயிர் ஏற்கனவே பிரிஞ்சு போச்சு. அவகிட்ட இப்ப இருக்கிறது பிரேதாத்மா மட்டும்தான். உண்மையை சொல்லணும்னா தன்னை விட இப்போ அவதான் அதிக சக்தி உள்ளதா தெரிகிறா. இவ ஒரு ரத்த காட்டேரி. சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு எங்க வேணும்னாலும் தண்ணீர், தீ இதை 2 தவிர எந்த இடத்துலையும் உலாவ முடியும். அது மட்டும் இல்லாம இப்போதைய உடம்ப நூல் போல் ஆக்கி எவ்வளவு சின்ன துவாரத்திலையும் அவளால கடந்து வர முடியும். டிரான்சில்வேனியால டிராகுலா எப்படி காத்தாவும் பனிமூட்டமாவும் வௌவாலாவும் ஓனாயாவும் மாற முடிஞ்சதோ அப்படிப்பட்ட வல்லமை இவளுக்கு கிடைச்சிருக்கு. இதனால அன்னம்மாவை இனி அழிக்கவே முடியாது அப்படின்னு நிலைமை உருவாயிருக்கு. இது பிறகு ஆபத்தா கூட மாறலாம் அப்படின்னு பெர்னாண்டஸுக்கு விளங்க ஆரம்பிச்சது. அவளை அழிக்கணும்னா அதுக்கு தேவை சிலுவை மட்டும்தான். சிலுவையோட அடிப்பகுதியை கூராக்கி அதை அவளோட மார்பிள குத்தினால் மட்டுமே அவ அழிஞ்சு போவா. ஆனா அதை தன்னால செய்ய முடியாதே. சிலுவையை பார்க்க நேர்ந்தா அவளை விட தான் ரொம்ப பயப்பட வேண்டியதா இருக்கு. அதனால இந்த முறை தனக்கு சரிப்படாதுன்னு பெர்னாண்டஸ் குழம்பி போய் ரொம்பவே தவிக்க ஆரம்பிச்சான். நீ எல்லா இரவுகள்லையும் இப்படி வெளியே வந்து நடமாடக்கூடாது. நம்ம 2 பேரையும் சில கண்காணிச்சுட்டு இருக்காங்க. அதனால இது வரைக்கும் உன்னை யாரும் சரியா அடையாளம் கண்டுக்கல. உன்னை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா பகல் நேரத்துல உன் உடம்ப வெளியே எடுத்து அழிச்சிடுவாங்க. ஞாபகம் இருக்கட்டும் அப்படின்னு எச்சரிக்கை மட்டும் பண்ணா. அது அவ்வளவு சுலபம் இல்லை. அப்படியே என் உடம்பை எரிச்சிட்டாலும் அந்த சாம்பல்ல ஒரு துளி ரத்தம் சொட்டு விழுந்தா போதும், நான் மறுபடியும் உயிர் பெற்று எழுந்து வந்துடுவேன். அது உன்னோட நினப்பு. இந்த கல்லறையிலிருந்து இனி ஒருபோதும் எழுந்திருச்சு வராம செய்யற அளவுக்கு மந்திர வித்தைகள்லாம் இருக்கு தெரியுமா உனக்கு? நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கல்லறையிலையும் மாறி மாறி படுத்திருந்தா என்னை யாராலும் கண்டுபிடிக்க முடியாதுல்ல. இந்த மாதிரியான யோசனைகள்லாம் உனக்கு எங்க இருந்து கிடைக்குது? பெர்னாண்டஸ் ஆச்சரியமா கேட்டான். என்ன நான் காப்பாத்திக்கணும்னா அதுக்கான வழிகளை யோசிக்க மாட்டேன்னா என்ன? அன்னம்மா ஜேக்கப் பேச பேச பெர்னாண்டஸ் மனசுக்குள்ள திகில் அதிகமாக ஆரம்பிச்சது. அவளை முதல் முறையா எழுப்பினதே மிகப்பெரிய தப்பு அப்படின்றது அவனுக்கு புரியவும் செஞ்சது. மேற்கொண்டு என்ன செய்யறது அப்படின்னு யோசிச்சான். ஃபாதர் வின்சென்டும் ரவீந்திரனும் இவங்க 2 பேரோட உரையாடல கவனிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. அவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் 2 பேரையும் பலமான பயத்துக்குள்ள ஆழ்த்த ஆரம்பிச்சிருந்தது. அன்னம்மா ஜேக்கப் பேசின வார்த்தைகள் 2 பேரோட இதய துடிப்பையும் ரொம்பவே அதிகப்படுத்தி இருந்தது.
ரெனியோட மரணத்துக்கான காரணம் தெளிவா தெரிஞ்சு போச்சு. அண்ணம்மாவோட நோக்கம் நிறைவேறினதும் ரெனியோட ரத்தம் குடிக்கப்பட்டு அவன் கொல்லப்பட்டிருக்கிறான். அவனுடைய படுக்கையில் இருந்த அண்ணம்மாவோட முடியும் உடல் வாசனையும் தான் இதுக்கெல்லாம் சாட்சி. ரெனியோட ரத்தத்தையும் அவன் குடிச்சிட்டா அப்படின்னா ரெனியும் ஒருவேளை ரத்த ராட்சசனா மாறிடுவானோ? ஃபாதர் வின்சென்ட்டால இதை யோசிச்சு கூட பார்க்க முடியல. தன்னுடைய வலது கையால ரவீந்திரனோட கையை பிடிச்சுக்கிட்டு இடது கையால தான் பக்கம் வரும்படி சைகை செஞ்சு அவனை இழுத்தாரு. என்னன்னு புரியாட்டாலும் ரவீந்திரன் எழுந்து அவரை பின்தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சான். வந்த வழியிலேயே அவங்க திரும்பி வந்தாங்க. என் மனசுக்கு நிம்மதியே இல்லை. முதல்ல என்னோட அறைக்கு போகலாம், அறைக்கு போன பிறகு நான் எல்லாத்தையும் சொல்றேன் வா அப்படின்னு சொல்லியபடியே ரவீந்திரனோட விரைவாக நடக்க ஆரம்பிச்சாரு ஃபாதர் வின்சென்ட். 2 பேரும் அறைக்கு திரும்பி வந்தாங்க. வந்ததுமே ஃபாதர் ஏன் திடீர்னு புறப்பட்டு வந்துட்டீங்க ரவீந்திரன் கேட்டான். குளிர்ந்த அந்த இரவுலையும் அவர் முகத்துல வேறு துளிகள் தெளிவா தெரிஞ்சது. சட்டையை கட்டுறதுக்கு முன்னாடி ஃபேன் சுவிட்சை தட்டி விட்டாரு. என்ன ஃபாதர் இப்படி வேத்து போயிருக்கு உங்களுக்கு? ரவீந்திரன், உன்னோட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்றேன். தம்பி ரெனி இறந்து போனது அண்ணம்மாவால தான். அதை தொடர்ந்து மேலும் சில ஆபத்துகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதாவது ரெனியும் அண்ணம்மா மாதிரி ஆகிடுவானோ அப்படின்னு பயப்படுறீங்களா? உண்மையை சொல்ல போனா அந்த பயம் ரவீந்திரனுக்குள்ளேயும் ஏற்பட ஆரம்பிச்சிருந்தது. ஒவ்வொரு பிரச்சனையும் முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கும் போது பிரச்சனைகள் புதுசா முளைக்குது. எல்லாமே ஏடாகூடமான ஆபத்துல போய் முடியும்னு தோணுது. ஃபாதர் வின்சென்ட் ரொம்ப துயரத்தோட பேச ஆரம்பிச்சாரு. நாம நாளைக்கே புறப்படணும். இதெல்லாம் நம்ம 2 பேருக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். நீ என் கூட வரும்போது எனக்கு துணையா தான் வந்திருக்கிறதா மற்றவங்க நினைப்பாங்க. அங்க போனதும் மற்ற விஷயங்களை தீர்மானம் பண்ணிக்கலாம். நாளைக்கு காலையில பிரார்த்தனை கூட்டத்தை முடிச்சதுமே நம்ம புறப்பட வேண்டியதா இருக்கும். வேற ஏதாவது அவசரமான விஷயமா இருந்தா ஃபாதர் சக்ரியாஸை பார்த்துக்க சொல்லிடலாம். நாளைக்கு செவ்வாய்க்கிழமை இல்லையா? புதன்கிழமை காலையில பிரார்த்தனை கூட்டம் இல்லைன்றதையும் சொல்லிடலாம். ரவீந்திரன் அதுக்கு ஒத்துக்கிட்டான். சொல்லி வச்சபடியே மறுநாள் காலையில 8 மணிக்கெல்லாம் 2 பேரும் ஊருக்கு புறப்பட்டாங்க. ஃபாதருடைய வீடு கிராம பகுதியில் இருந்துச்சு. அவருடைய குடும்பம் செழிப்பானதாகவும் இருந்துச்சு. மதிய நேரத்துல 2 பேரும் அவங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. ரெனியோட மரணத்தால ஏற்பட்ட சோகம் இன்னும் அந்த வீட்டில இருந்து மறையவே இல்லை. ஃபாதர் வின்சென்ட் பார்த்ததும் அவங்க அப்பா அம்மா 2 பேரோட முகமும் மலர ஆரம்பிச்சது. வாங்க முதல்ல வந்து சாப்பிடுங்க, பிறகு எல்லாத்தையும் பேசிக்கலான்னு ரவீந்திரனை பார்த்து அந்த பெரியவர் சொன்னாரு. ரவீந்திரன் முதல் தடவையா வந்திருக்கிறான். சாப்பாட்டுக்கு பிறகு பெரியவரோட பேச்சு கொடுத்தான். ரவீந்திரன் ரொம்ப எச்சரிக்கையா தான் அவர்கிட்ட பேசினான். சர்ச்சு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்லவே இல்லை. வீட்டுக்குள்ள ஃபாதருடைய அம்மாவும் மற்றவங்களும் ஃபாதர் கூட பேசிக்கிட்டு இருந்தாங்க. மற்றவங்களாம் ஃபாதர் அழைக்கிற மாதிரியே தான் அவங்க வீட்டாரும் அவரை அழைச்சாங்க. வீட்டில் இதுக்கு முன்னாடிலாம் அவரை பேபின்னு தான் அழைப்பாங்களாம். இப்போ ஃபாதர் பேபி அப்படின்னு கூப்பிட்றாங்க. நாங்களே உங்களை தேடி வரலாம் தான் இருந்தோம். பேசும்போதே அவருடைய அம்மாவோட முகத்துல ஒரு ஆர்வம் தெரிஞ்சது. எதுக்குமா? நான் தான் அவளை தேடி வந்துட்டேனே. இல்லை, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ரொம்பவும் சுவாரஸ்யமானது. அது மட்டும் இல்லை, ஆச்சரியமானதும் கூட. குழந்தைகளா நீங்களாம் கொஞ்சம் உள்ள போங்க. அம்மா மற்றவங்கள விரட்டினாங்க. சிசிலிக்கும் செலினுக்கும் முறையே 17-15 வயசு. அம்மா எதை பத்தி பேச போறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியும். ஆனா அவங்க அங்கிருந்து போக தயங்கினாங்க. இவங்கெல்லாம் கேட்கக்கூடாத செய்தின்னா இவங்க கிளம்பட்டோம், இல்லைன்னா பரவாயில்ல சொல்லுங்க, அவங்களும் இருக்கட்டும் ஃபாதர் சொன்னாரு. சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியபடியே அம்மா பேச தொடங்கினா. நம்ம 3வது வீட்டு சக்கையு இருக்கார்ல, அவர் பொண்ணு உனக்கு தெரியும் தானே? அவ பேரு கூட கிளாரா. தெரியும். என்னாச்சு அவளுக்கு? நம்ம ரெனிக்கு அவளை பொண்ணு கேட்டுட்டு இருந்தாங்க இல்லையா? ஆமா. முந்தா நாள் ராத்திரி அம்மா குரலை தாழ்த்திக்கிட்டு பேச ஆரம்பிச்சா. ரெனி அவளுடைய அரை ஜன்னல் பக்கம் வந்து நின்னானா. அப்படிதான் இருக்காதுமா, ஒருவேளை அந்த பொண்ணுக்கு பிரமையா இருக்கலாம். இல்லப்பா, நடந்ததை முழுசா கேளு. அவனை பார்த்ததுமே அந்த பொண்ணு மிரண்டு போய் கூச்சலே போட்டுட்டா. சத்தம் கேட்டு மற்றவங்கலாம் அவளுடைய அறைக்கு ஓடி வந்துட்டாங்க. அவள் வரும்போது ஜன்னல்கிட்ட இருந்து யாரோ ஓடுறத மற்றவங்களும் பார்த்துருக்காங்க. இதை கேட்டதும் ஃபாதர் வின்சென்ட்டோடைய முகம் மாற ஆரம்பிச்சது. மற்றவங்க தன்னுடைய முகத்தை பார்த்து எதையும் கண்டுபிடிக்க கூடாதுன்றதுக்காக சட்டுன்னு முகத்தை பழைய நிலைமைக்கு கொண்டு வந்தாரு. எனக்கு என்ன தோணுதுன்னா, அதெல்லாம் அந்த பொண்ணோட கற்பனையா இருக்குன்னு தோணுது. அவளுக்கும் ரெனியை பிடிக்கும்ல. சரிப்பா, அவளை பொறுத்த வரைக்கும் நீ சொன்ன சரின்னு வச்சுக்கிட்டாலும் மற்றவங்களுக்கு அப்படி தோணுமா? அவங்களும் அந்த உருவத்தை பார்த்துருக்காங்களே. தன்னுடைய அம்மா கிட்ட நடந்தது என்னன்றத எப்படி சொல்றதுன்னு தெரியாம ஃபாதர் வின்சென்ட் ரொம்பவே தயங்கினாரு. மனசுக்குள்ள கடவுள் நினைச்சபடியே நெஞ்சில சிலுவையை வரைஞ்சி ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்னாரு. அண்ணா, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, இது இங்கேயும் அதே போல சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. சிசிலி பேச தொடங்கினா. முந்தா நாள் நடு ராத்திரி இருக்கும். நான் பாத்ரூம் போறதுக்காக எழுந்தப்போ நம்ம வீட்டு ஜன்னல் கிட்ட ஒரு நிழலை பார்த்தேன்.
அசலா அப்படியே ஒரு ஆள் நிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நான் சத்தம் போடாம எழுந்து லைட்டை போட்டு பார்த்தப்போ அங்க ரெனி தான் இருந்தான். நான் சத்தம் போடுறது ஆரம்பிக்கிறதுக்குள்ள அவன் அங்கிருந்து ஓடி போயிட்டான். ஓடுற அவசரத்துல ஒரு கம்பை உடைச்ச மாதிரியே சத்தம் கேட்டுச்சு. நான் பயந்து போய் சிலுவை போட்டு அம்மா கிட்ட போய் படுத்துக்கிட்டேன். செசிலி சொல்லவும், இல்ல தூக்க கலக்கத்துல நீ எதையாவது பார்த்து பயந்து போயிருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஃபாதர் வின்சென்ட் அவளை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணாரு. பொழுது விடிஞ்சு பார்த்தப்போ நிஜமாவே அங்க இருந்த கிழங்கு செடி தண்டு உடைஞ்சு போய் கடந்துச்சு. இதுக்கு அப்பா என்ன சொன்னாரு? அவரா இதையெல்லாம் நம்புவாரு? எது எப்படியோ அவனுடைய கல்லறையை மந்திரிச்சு பார்த்தா நல்லதுன்னு எனக்கு தோணுது. நம்ம சர்ச் ஃபாதரும் இது சம்பந்தமா சில விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்காரு. நிறைவேறாத ஆசையோட யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா இந்த மாதிரி ஆவியா அலைஞ்சு நடப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன்னு சொன்னாரு. அப்படி செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா செஞ்சிடலாம். மாலை நேரம் ஆனதும் காஃபியை சாப்பிட்டுட்டு ரவீந்திரனும் ஃபாதர் வின்சென்ட்டும் நடக்க தொடங்கினாங்க. அந்த ஊர் ஃபாதரை சந்திக்கிறதுக்காக 2 பேரும் நேராகவே போனாங்க. ஃபாதர் பார்த்ததும் வாங்க வாங்க அப்படின்னு 2 பேரையும் வரவேற்பு கொடுத்து இருக்கையில உட்கார வச்சாரு. தம்பி இறந்ததுக்கு பிறகு இப்பதான் வர நேரம் கிடைச்சது. ஓய்வே இல்லாம தொடர்ந்து வேலை. சர்ச் வேலைக்கு பிறகு பஞ்சாயத்து பண்ண வேண்டியது இருக்கு. ரவீந்திரனை அவருக்கு அறிமுகப்படுத்தி வச்சாரு ஃபாதர் வின்சென்ட். இவ்வளவு தூரம் வந்த பிறகு தம்பி ரெனியோட கல்லறையை ஒரு தடவை பார்த்துட்டு போலான்னு தோணுச்சு. கல்லறை எதுன்னு தெரியும் இல்லையா? இந்தாங்க சாவி. நான் அவசரமா வெளியே போக வேண்டியது இருக்கு. நீங்க பார்த்துட்டு திரும்பி வரும்போது சாவியை சமயக்காரர்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியபடியே ஆணில தொங்கியிருந்த சாவி எடுத்து கொடுத்தாரு அந்த ஃபாதர். 2 பேரும் சர்ச்சை ஒட்டி இருந்த கல்லறை மைதானத்துக்கு வந்தாங்க. கேட்டை திறந்து உள்ள நுழைஞ்சாங்க. ரெனியோட கல்லறைக்கு முன்னாடி வந்து நின்னாங்க. ரெனி மேத்யூ, பிறப்பு 1963 மே 13, இறப்பு 1988 மே 13. அதுக்கு கீழே RIP அப்படின்னு இருந்தது. ரவீந்திரன் தான் இதை சத்தமா வாசிச்சான். ரெனியோட பிறந்த தேதி அவனை ஆச்சரியப்படுத்துச்சு. பொதுவா 13ன்றது ராசியற்ற ஒரு எண்ணம் கருதப்படுறது வழக்கம். ரவி, நம்ம இன்னைக்கு ராத்திரி இங்க வந்து இந்த கல்லறையோட மூடியை திறக்கணும் ஃபாதர் வின்சென்ட் சொன்னாரு. ராத்திரி இல்லையா? நேற்று நம்ம பார்த்த விஷயத்த நீங்க மறந்துட்டீங்களா ஃபாதர்? நீ சொல்றது சரிதான். ஆனா ரெனியோட தம்பி இல்லையா, அவனுக்கு எவ்வளவோ பைசாசிக சக்தி இருந்தாலும் கூட அதை என்கிட்ட காட்டணும்னு அவன் நினைக்க மாட்டான். எனக்கு அதை பற்றி பயமே இல்லை. ஆனால் உங்களுக்கு ஏதாவது சிக்கலாயிடுமோ அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன். சரி, என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு ராத்திரி இங்கே வரோம். மேற்கொண்டு என்ன செய்யலான்றத பிற்பாடு யோசிச்சுக்கலாம் அப்படின்னு ஃபாதர் வின்சென்ட் சொல்லவும், சரிங்க ஃபாதர் அப்படின்னு மறுப்பு எதுவும் சொல்லாமல் ஒத்துக்கிட்டான் ரவீந்திரன். அன்னைக்கு இரவு சாப்பாட்டுக்கு பிறகு சுமார் 9 மணி அளவில் ஃபாதரும் ரவீந்திரனும் வீட்டிலிருந்து புறப்பட்டாங்க. கல்லறை மைதானத்தோட கேட்டு சாவி ஃபாதர் கிட்ட தான் இருந்துச்சு. கேட்டு திறந்துக்கிட்டு 2 பேரும் உள்ள நுழைஞ்சாங்க. நேரா ரெனியோட கல்லறைக்கு நடந்து நின்னாங்க. நின்னதும் 2 பேரும் அப்படியே திகைச்சு போயிட்டாங்க. அத்தியாயம் 19. அதுக்கு காரணம், ரெனியோட கல்லறைக்கு முன்பு நட்டு வச்சிருந்த சிலுவையை யாரோ நொறுக்கி போட்டிருந்தாங்க. இதை யாரோ வேணும்னு தான் செஞ்சிருக்கிறாங்க. இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு 2 பேருக்குமே புரிஞ்சுது. கல்லறை நெருங்கி பார்த்தப்போ மேற்புற ஸ்லாப்போட ஒரு பகுதி அடிப்பகுதியிலேருந்து நகர்த்தி எடுத்த அடையாளமும் தெரிஞ்சுது. அண்ணம்மா ஜேக்கப்போட கதை தான் அவங்களுக்கு நல்லாவே தெரியுமே. சட்டுன்னு அவங்களுக்கு விஷயம் புரிஞ்சிருச்சு. ஃபாதர், என்ன செய்யலாம்? ரவீந்திரன் மெதுவான குரலை கேட்டான். மணி இப்போ 9 தான் ஆகுது. கொஞ்ச நேரம் காத்திருக்கலாம். ரவீந்திரனோட கையை பிடிச்சு இழுத்துக்கிட்டு அதற்கு எதிர்புறமா இருந்த கூடாரம் மாறி இருந்த கல்லறையோடைய நிழல் பகுதியில ஃபாதர் வின்சென்ட் ஒதுங்கி நின்னாரு. இங்கே காத்திருக்கலாம். 2 பேரும் வசதியான ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் எதுவுமே பேசிக்கவும் இல்லை. ஃபாதர் ஏற்கனவே ரவீந்திரன் கிட்ட மறக்காம எச்சரிக்கைகளை பண்ணியிருந்தாரு. ரத்த காட்டேரிகள் ரொம்பவும் எச்சரிக்கை உடையது. உண்மையை சொல்லணும்னா மற்றவங்கள பார்த்து அது ரொம்பவே பயப்படும். மனிதர்களால் எப்போ வேணும்னாலும் எப்படி வேணும்னாலும் ஆபத்து ஏற்படலான்ற பயம் அதுங்களுக்கு எப்பவுமே உண்டு. அதனால ரொம்ப எச்சரிக்கையாக தான் நடந்துக்கும். மணி சரியா 12 ஆச்சு. ஃபாதர் தன்னோட கடிகாரத்தை பார்த்தாரு. மெதுவா ரவீந்திரன் தோல்ல கையை வச்சாரு. 2 பேரும் ரொம்ப கவனமா அந்த கல்லறையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்குள்ள ஏதோ ஒன்று உராயிற மாதிரியான சத்தம் கேட்டுச்சு. கல்லறையோட மேற்புற ஸ்லாப் நகரது நில வெளிச்சத்துல தெளிவா தெரிஞ்சது. காத்துட்டு இருந்த 2 பேரோட இதயமும் அதிவேகமா துடிக்கவும் ஆரம்பிச்சது. சில நொடிகளுக்குள்ளேயே ஒரு தலை வெளியே தெரிஞ்சது. அது இறந்து போன ரெனியோட தலை தான். அவன் முழுமையா வெளியே வந்ததும் ஃபாதரும் ரவீந்திரனும் எழுந்து அவன் கிட்ட போனாங்க. ரெனி, ஃபாதர் கூப்பிட்டாரு. யாரு? ஃபாதர் பேபியா? ஃபாதர் வின்சென்ட் அவன் முகத்துல டார்ச்லைட் வெளிச்சத்தை பாய்ச்சினாரு. பைசாசிகமான அந்த முகம் ரொம்ப கொடூரமா தெரிஞ்சது. ரவீந்திரனை பாஞ்சு பிடிக்கிறதுக்காக கொரூர பாவத்தோட ரெனி முயற்சி பண்ணான். ஃபாதர்
சட்டுன்னு தன்னுடைய பாக்கெட்ல இருந்து வெள்ளி சிலுவையை எடுத்து அவனுக்கு நேராக பிடிச்சாரு. அவர் சிலுவையை பிடிச்ச கோணம் ரொம்ப சரியானதாக இருந்துச்சு. நில ஒளி சிலுவை மேலே பட்டு ரெனியோட உடம்புல அதே வடிவத்தில் பிரதிபலிச்சது. அவன் பயங்கரமா அலறினா. உள்ள போ, ஃபாதர் வின்சென்ட் கட்டளை இட்டாரு. சிலுவையிலிருந்து பிரதிபலிச்ச நில ஒளி ரெனியோட உடம்பு மீது பட்டப்போ ரெனி நடுங்க தொடங்கிட்டான். அவன் காலிடறி கல்லறைக்குள்ளேயே விழுந்தான். ஃபாதர் வின்சென்ட் தன் கையில் இருந்த சிலுவைய கல்லறை சுவர் மேல கவிழ்த்தபடியே ரெனியோட உடம்பு மேலேயும் வச்சாரு. பிறகு டார்ச்லைட் எரிய வச்சு பார்த்தப்போ அந்த வெள்ளி சிலுவை எரிஞ்சு கருகியபடி அவனோட உடம்புக்குள்ள ஆழ்ந்து இறங்கிட்டு இருந்தது. அதோட ரெனியோட உடலும் அசைவற்று போச்சு. ஃபாதரும் ரவீந்திரனும் அந்த கல்லறை ஸ்லாபை பழையபடி மூடினாங்க. நல்ல வேலை, ரெனி தப்பிச்சிட்டான், ஃபாதர் சொன்னாரு. 2 பேரும் அங்கிருந்து புறப்பட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. ஃபாதர், அந்த சிலுவை எப்படி எரிஞ்சது? ரவீந்திரன் கேட்டான். அது புனித நீரால் சுத்தம் செய்யப்பட்ட சிலுவை. அது மட்டும் இல்ல, போப்பாண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சிலுவையும் கூட. பைசாசிகமானவனுடைய உடலுக்குள்ள அந்த சிலுவை பாஞ்சப்போ அவன் உடம்புல இருந்து அந்த பைசாசிக தன்மை எரிஞ்சு அழிஞ்சு போச்சு. ஃபாதர் விவரமா சொன்னாரு. மறுநாள் காலை நேரத்துல ஃபாதர் வின்சென்ட் கிட்ட அப்பா கேட்டாரு, பேபி, ரெனியோட கல்லறையில நம்ம ஏதாவது சிறப்பு பூஜை தான் நடத்தணுமா? யார் யாரோ என்னென்னவோ சொல்றாங்களே. தேவையில்லப்பா, இனிமே அப்படி எதுவுமே நடக்காது. இல்லப்பா, உனக்கு அதை பத்தி எல்லாம் தெரியாதுன்னு தோணுது. அப்படி இல்லப்பா, முறைப்படி அதுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சுட்டேன். அப்படின்னா சரி. அன்னைக்கு மதியமே ஃபாதரும் ரவீந்திரனும் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. ஃபாதர் வின்சென்ட் தன்னுடைய அறைக்கு வந்ததும் சமயக்காரன் சாப்பாடு பரிமாறும் போது சொன்னா, நேற்று ராத்திரி இங்கே ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்ன? ஃபாதர் வின்சென்ட் கேட்டாரு. நான் படுத்து தூங்கிட்டு இருந்தேன். யாரோ நடக்கிற மாதிரி தோணுச்சு. இந்த நடுராத்திரிலேயே ஃபாதர் நம்மளை தேடி வர போறாங்கன்னு நான் பாட்டுக்கு படுத்துட்டேன். ஃபாதர் சாப்பிடாம அவன் சொல்றதையே கவனிச்சாரு. ஃபாதர், நீங்கள் சாப்பிடாம இருக்கீங்க, நீங்கள் சாப்பிட்டு முடிங்க. நீங்கள் சாப்பிட்டு முடித்த பிறகு நான் மிச்சத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னான் சமயக்காரன். ஃபாதர் சாப்பிட்டு முடித்த பிறகு அவருடைய அறைக்கு வந்து உட்காந்தான் சமயக்காரன். காலிங் பெல் அடிக்கக்கூடிய சத்தம் கேட்டு நான் எழுந்தேன். நீங்கள் இல்லைன்னு எனக்கு தெரியும், வரவங்களுக்கு தெரியாதுன்ற ஞாபகம் எனக்கு வந்துச்சு. கதவை திறக்க தைரியம் இல்லாமல் ஜன்னல் வழியாக பார்த்தேன். சிகப்பு கோட்டு போட்டிருந்த ஒருத்தர் நின்றுட்டு இருந்தாரு. நிலா வெளிச்சத்தில் அந்த கோட்டு பலபலன்னு மின்னுச்சு. உண்மையை சொன்னால் நான் பயந்தே போயிட்டேன், சமயக்காரன் சொல்லிக்கிட்டு இருந்தான். ஃபாதர் ரொம்ப ஆர்வமா, அப்புறம் நீங்க இங்க இல்லைன்னு நான் ஜன்னல் வழியா சொன்னேன். அந்த சிகப்பு அங்கீகாரர் என்கிட்ட வந்தாரு. அவர் வேற யாருமே இல்லை, நம்ம ஃபாதர் பிரான்சிஸ் தான். அவ்வளவுதானே? அப்புறம் அவர் எங்க போனாரு? அவர் தான் தெரிஞ்சதும் நான் கதவை திறந்தேன். நீங்க எங்க போயிருக்கீங்க அப்படின்னு கேட்டாரு. சொந்த ஊர் போயிருக்கிறதா நான் சொன்னேன். நாளைக்கு வருவீங்கன்னு சொன்னேன். ஓஹோ, ஃபாதர் என்னை பார்க்க வந்தாரோ? அப்ப நான் போய் உடனே அவரை பார்த்துட்டு வரேன்னு ஃபாதர் வின்சென்ட் உடனே அங்கேருந்து புறப்பட முயற்சி பண்ணாரு. ஃபாதர், அவசரப்படாதீங்க, நான் சொல்கிறத முழுசாக கேளுங்க. அவர் கொஞ்சம் விலகி நின்னப்போ நான் இன்னொரு விஷயத்தையும் பார்த்தேன். ஃபாதர், மரத்துக்கு கீழே ஒரு பொம்பளை நின்றுட்டு இருந்துச்சு. அது யாருன்னு தெரிஞ்சுதா? சரியா தெரியல. இருந்தாலும் அவர் செய்யறது சுத்தமா சரியில்லை. இப்படி கண்ணாபுரம் நடக்காமலாம் மக்கள்லாம் அவங்க பாட்டுக்கு பேசிக்கிறாங்க. சரி சரி, இதை பத்தி யாருக்கிட்டையும் உளறிட்டு இருக்காத, உன் மனசோட வச்சுக்கோ அப்படின்னு சமயக்காரர் அடக்கினாரு ஃபாதர் வின்சென்ட். சமயக்காரர் தலையாட்டியபடி தூங்க போனா. வின்சென்ட் அதை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சாரு. அன்னைக்கு இரவு நேரத்துல தன்னுடைய புத்தகத்திலிருந்து சில மந்திர வித்தைகளை குறிச்சு வாசிக்கிட்டு இருந்தான் பெர்னாண்டஸ். கடிகாரத்துல மணி சரியா 12 அடிச்சது. அவனுக்கு பின்னாடி இருந்து ஒரு குரல் கேட்டுச்சு. நீ எனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்திலிருந்து தவறிட்டு இருக்க. அதோட நான் உனக்கு தந்திருக்க கால அவகாசமும் முடிய போகுது. இதே நிலைமை நீடிச்சதுன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய என்னோட சக்தியை நான் திரும்ப எடுத்துக்க வேண்டியதா இருக்கும். அதன் பிறகு நீ உயிரோடு வாழ முடியாது. அதை ஞாபகம் வச்சுக்கோ. குரல் அவன் காதுக்குள்ள இறங்க இறங்க அவனுடைய முகம் வெளியே போக ஆரம்பிச்சது. குரல் மேலும் தொடர்ந்து சொல்லுச்சு, உங்ககிட்ட இருந்து என்னோட சக்தியை பிரிச்சு எடுத்துட்டேன்னா பிறகு உன்னை அழிக்க தருணம் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த வேலைகள் ரொம்ப சுலபமா மாறி போயிடும். பழி வாங்கப்படுறது மட்டும் இல்ல, நீ இது வரைக்கும் செஞ்சிருக்க எல்லா குற்றங்களும் வெளியே வந்துடும். இதை கேட்டதும் பெர்னாண்டஸ் ஒரு கணம் திடுக்கிட்டு போனான். என்கிட்ட இப்ப இருக்கக்கூடிய சக்திகள் இல்லாம போச்சுன்னா நான் மனுஷனும் இல்லை, பிசாசும் இல்லை. என்னால சர்ச்சுக்கும் போக முடியாது, சாதாரண மனுஷனா வாழவும் முடியாது. எல்லா இடத்துல இருந்தும் நான் தனிமைப்படுத்தப்படுவேன். இப்ப நான் என்ன செய்யறது? மனசுக்குள்ள யோசிச்ச பெர்னாண்டஸ் அதை வெளிப்படையாவே கேட்க ஆரம்பிச்சான். என்னோட தேவைகள் என்னென்னு உனக்கு நல்லாவே தெரியும். அதை படிப்படியா நீ நிறைவேற்றினா போதும். அந்த குரல் அவனுக்கு எச்சரிக்கையை கொடுத்துச்சு. என்னுடைய எதிரிகள் எல்லாம் என்ன நிழல் மாதிரி பின்தொடர ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு எதிராக பெரும் சக்தியை செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. இப்பெல்லாம் சில நேரங்கள்ல நான் தோல்வியும் அடைஞ்சிருக்கிறேன்.
மந்திர வித்தைகள் எல்லாமே ஒண்ணுதான். என்ன ஒண்ணு, வெவ்வேறு புத்தகங்கள்ல வெவ்வேறு முறைகள்ல அவர் சொல்லப்பட்டிருக்கோம். அந்த புத்தகத்துல சொல்லியிருக்கிற மாதிரியே கவனமா படிச்சு அதன்படி நீ நடந்துகிட்டா போதும், நீ அவங்கள நிச்சயமா ஜெயிச்சிட முடியும். ஃபாதர் வின்சென்ட்டையும் அந்த பெண்ணோட காதலனையும் கொல்றதுக்கு என்ன வழி, அதை முதல்ல சொல்லு. நீ கேட்கறதெல்லாம் என்னுடைய எல்லைக்கு உட்பட்டதில்ல. அதையெல்லாம் உன்னோட சொந்த மூளையை பயன்படுத்தி நேரத்துக்கு ஏத்த மாதிரி நீ தான் அதை செய்யணும். ஆனா உன்னுடைய விருப்பப்படி செயல்பட சில சக்திகளை நான் உனக்கு வழங்குறேன். இப்ப நான் குறிப்பிட்டுள்ள அந்த 2 பேரு, அவங்களுக்கு மட்டும்தான் என்னை பத்தி விஷயங்கள் ஓரளவுக்கு தெரியும். அவங்கள மட்டும் தொலைச்சு கட்டிட்டேன்னா பிறகு எனக்கு எந்த விதமான அபாயமும் இல்லை. பெர்னாண்டஸ் ரொம்பவும் எச்சரிக்கை உணர்வோட பேசிக்கிட்டு இருந்தான். அதுக்கு நானும் உதவி செய்ய முயற்சி பண்றேன். அந்த பெண்ணை வசப்படுத்தக்கூடிய காரியம் எந்த அளவுல இருக்கு, அதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தேவைப்படும். அனாவசியமா தாமதப்படுத்திக்கிட்டு இருக்காத. சாத்தனுடைய அறிவுரைகளுக்கு பிறகு அந்த அறையை விட்டு வெளியேறினான் பெர்னாண்டஸ். சிகப்பங்கியோட பட்டன்களை போட்டுக்கிட்டு இருந்த போதே அவனுக்கு வடக்கு புறத்துல இருந்த பிரம்மாண்டமான மாமரத்துல இருந்து பெரிய கிளை ஒன்று முறிஞ்சு தரையில விழுந்துச்சு. அது மிகப்பெரிய ஒரு சகுன தடையா அவனுக்குள்ள தோண ஆரம்பிச்சது. ஆனா அது ஒரு எதிர்பாராத இயற்கை சம்பவமாக எடுத்துக்கிட்டான். இடப்புறமா கொஞ்சம் ஒதுங்கி நடக்க ஆரம்பிச்சான். அப்போ தரையில விழுந்து கிடந்த அந்த மரக்கிளை குலுங்கறதையும் அவன் கவனிச்சான். பெர்னாண்டஸ் இந்த முறை அதை ஒதுக்காம மீண்டும் தன்னுடைய அறைக்கே திரும்ப வந்தான். தன்னுடைய மாந்திரிக புத்தகத்தை கையில எடுத்தான். கொழுப்புல எரியக்கூடிய திரியோட வெளிச்சத்தை கொஞ்சம் அதிகப்படுத்தினா. புத்தகத்துடைய பக்கங்களை புரட்டினா. வலது கையை புத்தகத்துல பதிச்சுக்கிட்டு அதுல தென்பட்ட மந்திரத்தை உச்சரிக்க ஆரம்பிச்சான். அதுல குறிப்பிட்டிருந்த மாதிரியே கொழுப்பு திரியிலிருந்து தீக்கொழுந்த பிடுங்கி வெளியே எரிஞ்சான். அது ஒரு பெரிய நெருப்பு கோலம் போல வெளியே வந்து விழுந்துச்சு. வெளிப்புறம் என்னெல்லாமோ எரிஞ்சு நெருப்பு படரக்கூடிய சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. பெர்னாண்டஸ் வெளியே வந்து பார்த்தான். அப்போ விழுந்த அந்த மரக்கிளை சாம்பலாகி கிடந்துச்சு. அதை பார்த்தபடியே மேற்கொண்டு நடக்க ஆரம்பிச்சான். கல்லறையோட கேட்டு கிட்ட வந்தப்போ மரக்கிளை விழுந்த இடத்தை திரும்பி பார்த்தான். அங்க யாரோ நிக்கிற மாதிரி அவனுக்கு தெரிஞ்சது. கல்லறைக்குள்ள நுழைஞ்சா தன்னுடைய சக்தி முன்ன காட்டிலும் அதிகமாகும் அப்படின்னு பெர்னாண்டஸ் கல்லறைக்குள்ள நுழைய முயற்சி பண்ணா. சர்ச்சை ஒட்டி இருந்த நிழல் விழுந்த பகுதிக்குள்ள பெர்னாண்டஸ் ஒதுங்கி நின்னான். பெர்னாண்டஸ் கண் பார்வையிலிருந்து மறைஞ்சதும் மாமரத்துடைய மறைவில் இருந்த சங்கு வாரியர் வெளிப்பட்டாரு. அவரை தொடர்ந்து ரவீந்திரனும் வெளியே வந்தான். ரவி, அந்த ஆள் கல்லறைக்குள்ளதான் போயிருக்கிறான். நாம் அங்க போனோன்னா ஒருவேளை அந்த ஆளை சமாளிக்க முடியாமலும் போகலாம். அந்த ஆள் செய்யறது எல்லாமே விபரீதமான காரியங்களா தான் இருக்கு. ரவியும் சொன்னா, நீ சொல்றது வாசம் தான். அந்த ஆளு சில மந்திர வித்தைகளை தெளிவா கற்று தேர்ந்து வச்சிருக்காரு. அடுத்து வந்த 2 நாட்களும் லிசியை எப்படி தன்னுடைய இருப்பிடத்துக்கு வரவழைக்கிறது அப்படின்றத பத்தி இடைவிடாம சிந்திச்சுட்டு இருந்தான் பெர்னாண்டஸ். எப்படியாவது யார்கிட்டையாவது சொல்லி அனுப்பியாவது அவளை தன்னுடைய இருப்பிடத்துக்கு வரவழைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணான். ஒரே ஒரு நாள் எப்படியாவது லிசியை வீட்டில இருந்து வெளியே வரவழைச்சு அவளோட தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டா பிறகு அவ என்னன்னைக்கும் தனக்கு கீழ்ப்படிஞ்சவளா மாறிடுவா. இது பெர்னாண்டஸ்க்கு நல்லாவே தெரியும். அந்த சமயத்துல தான் பெர்னாண்டஸ்க்கு பள்ளிக்கூட ஆசிரியரான ஷர்லி ஞாபகத்துக்கு வந்தா. ஷர்லியை தன்னுடைய அண்ணன் ஒரு முறை அறிமுகப்படுத்தி வச்சது அவனுக்கு ஞாபகம் வந்துச்சு. 5 வருஷத்துக்கு முன்னாடி அவ வேலைக்கு சேர்ந்தப்போ பிரான்சிஸ் தான் அவளுக்கு சிபாரிசை பண்ணான். குறை சொல்ல முடியாத அழகி, வயசு 30 நெருங்கி இருக்கலாம், பொருளாதாரத்துல கொஞ்சம் பின்தங்கிய குடும்பம். அவ வீட்டில் அவளுக்கு பிறகு 4 பெண் குழந்தைகள் இருந்தாங்க. அந்த குடும்பத்தோட முழு பொறுப்பையும் ஷெர்லி ஒருத்தி தான் ஏற்றுக்கிட்டு இருந்தா. அப்படின்னா முதல்ல ஷெர்லியை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டா அவளை வச்சு லிசியை வரவழைக்கிறது ரொம்ப சுலபம் அப்படின்னு பெர்னாண்டஸ் கணக்கு போட ஆரம்பிச்சான். மதியத்துக்கு மேலே ஷெர்லியை வர சொல்லி தன்னுடைய சமயக்காரரை அனுப்பி வச்சான். அவரை பார்த்ததும் ஷெர்லி ரொம்பவே சந்தோஷப்பட்டா. ஃபாதர் பிரான்சிஸ் அவளுக்கு எத்தனையோ முறை உதவிகள் பண்ணியிருக்காரு. தங்கைகளோட கல்யாண ஏற்பாட்டுலையும் சின்ன பொருளாதார உதவியும் செஞ்சிருக்காரு. தன்னை ஃபாதர் வர சொன்னதா கேட்டதுமே ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிச்சா. பக்கத்து டவுன்ல இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலுக்கு அவளை அழைச்சிட்டு வருமாறு பெர்னாண்டஸ் தன்னுடைய சமயக்காரர்கிட்ட சொல்லி அனுப்பியிருந்தான். இப்போதைய சூழ்நிலையில அவளை தன்னுடைய இருப்பிடத்துக்கு அழைச்சிட்டு வந்தா வீணான சந்தேகங்கள் பல பேருக்கு வந்துடும். எதிராளிகளோட கவனத்தை ஈர்த்த மாதிரியும் மாறிடும். அதனாலதான் இவங்களுடைய சந்திப்பு வெளி இடத்துல நடந்துச்சு. சாயந்தரம் 5 மணிக்கு ஷெர்லியும் பெர்னாண்டஸும் ஒரு ஹோட்டலை சந்திச்சுக்கிட்டாங்க. அவங்கள பார்க்குற யாரும் தப்பா எடுத்துக்க கூடாது அப்படின்றதுக்காக வழக்கமான அங்கியை போட்டுட்டு போகாம பேண்ட்டும் ஷர்ட்டும் போட்டிருந்தான் பெர்னாண்டஸ். நான் வீட்டுக்கே வந்திருப்பேன் ஃபாதர், ஷெர்லி சொன்னா. வந்திருப்ப, ஆனா வீட்டில் பெண்கள் வருவது அவ்வளோ நல்லதா எனக்கு தோணல. ஷெர்லி, நீ இப்போ பணத்துக்கு கஷ்டப்படுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பெர்னாண்டஸ் தன்னுடைய வேலையை ஆரம்பிச்சான். உண்மைதான் ஃபாதர்,
தங்கைக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன், என்ன செய்யறது, எப்படி போட்டுறதுன்னு ஒரே குழப்பத்தை தவிக்கிறேன். அதே சமயம் சர்வர் 2 கப்ல டீயை கொண்டு வந்து டேபிள் வச்சுட்டு போனாரு. பெர்னாண்டஸ் தன்னுடைய பாக்கெட்ல இருந்து வட்ட வடிவமான ஒரு டப்பா எடுத்து ஷெர்லியோட கையில கொடுத்தான். திறந்து பாரு, உன் தங்கைக்கு நான் தரக்கூடிய ஒரு சின்ன பரிசு இது. தற்சமயம் இதை கழுத்துல போட்டுக்க சொல்லு, 5 சவரன் இருக்கு. அந்த தங்க சங்கிலியை பார்த்ததும் ஷெர்லி ரொம்பவே ஆச்சரியப்பட்டு போனா. அது மட்டும் இல்ல, உனக்கு உதவி செய்யறதுக்காக கொஞ்சம் பணமும் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியபடியே ஒரு காகித பொட்டலத்தை எடுத்து அவகிட்ட நீட்டினா. ஷெர்லி அதை கவனமா பிரிச்சு பார்த்தா. உள்ள 100 ரூபாய் நோட்டு கத்தையா இருந்துச்சு. ஃபாதர், உங்களுக்கு எப்படி நான் நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சந்தோஷத்துல திக்குமுக்காடி போனா ஷெர்லி. டீயை சாப்பிட்டு முடிச்ச பிறகு பெர்னாண்டஸ் பேசினா. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலான்னு இந்த ஹோட்டல்லையே ரூம் எடுத்திருக்கேன். பெர்னாண்டஸ் இந்த வார்த்தைகளை சொன்னதும் ஷெர்லியால அந்த வார்த்தைகளை அவ்வளோ சுலபத்துல ஒத்துக்கவே முடியல. இந்த நாவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் இந்த நாவலுடைய இறுதி பகுதியில் சந்திக்கலாம். பாய் காய்ஸ்.